ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வழக்கறிஞர் ஜான்சன் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கோயம்பேட்டில் நடந்த ஒரு கொலை சம்பவம் என்ன சார் நடந்தது? ஒரு சிறுமி இறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு தனியார் விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாப் அந்த ஒரு இடத்துக்கு போனப்போ நடந்த இந்த ஒரு சம்பவம்னு சொல்கிறாங்க. என்ன சார் நடந்தது? இப்போ என்ன சார் அதோட அப்டேட்டாக இருக்குது? அதாவது நேற்றைக்கு முந்தைய நாள் இரவு 11 மணி அளவில் கோயம்பேடு அருகில் உள்ள ஒரு தனியார் அது மதுக்கூடம் மதுபான விடுதி இரவில் குடிச்சிட்டு நடனமாடுற ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு தகராறை முன்னிட்டு உள்ளுக்குள்ளே 2 பெண்கள் 2 ஆண்கள் 3 ஆண்கள்னு சொல்கிறாங்க, மொத்தம் 5 பேர் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு குழுவினராகும். இன்னொரு தரப்பினர் பொதுவாக அந்த விடுதிக்கு அடிக்கடி வந்து போகிற ஒரு கூட்டம். அப்போ இயல்புல அந்த அந்த இறந்து போன ஒரு பெண்ணுக்கிட்ட அவங்க கொஞ்சம் முறைகேடாக அத்துமீறி நடந்ததாகவும் அதை தட்டி கேட்ட பொழுது ஏற்பட்ட தகராறில் அங்கே இருந்த பாதுகாவலர்களே இவங்களை 2-3 தடவை தடுத்து பார்த்துட்டு வெளியேற்றிடுறாங்க 2 தரப்பினரையுமே. அப்போ இதுக்கிடையில் இன்னொரு தரப்பினர் கல்லை எடுத்து அந்த வண்டி மீது எரிஞ்சதாக சொல்கிறாங்க, அந்த கார் மீது, வாகனத்தின் மீது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அந்த பிள்ளைகள் 2 பெண்கள் அவங்கள முன்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, உட்காந்துட்டு 2 பெண்களை அடுத்தடுத்து உட்கார வச்சு பின்னாடி ஒருத்தர் சின்ன இருசக்கர வண்டியில் 4 பேர் பயணிச்சிருக்காங்க. 4 பேர் பயணித்து அந்த இடத்த விட்டு தாண்டி போயிடுறாங்க. அப்போ சாலையில் போயிட்டு இருக்கும்போது அதே கார் பின்னாடி வருது. இவங்க தாண்டா நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணது, முட்டுங்கடா அப்படின்னு. அவன் முட்டும் பொழுது பின்னாடி இருந்த பையன் கீழே விழுந்துடுறான். அப்போ திருப்பி அடுத்து முட்டும் பொழுது 2 பெண்கள் கீழே விழுகிறாங்க, வண்டி ஏறி இறங்குது. அப்போ ஒரு பெண் இடத்துல அந்த சம்பவ இடத்துல இறந்துடுறாங்க. இன்னொரு பெண்ணுக்கு கடுமையான தலை காயம் ஏற்பட்டிருக்கு, இடுப்பெலும்பு முறிஞ்சிருச்சு, தலையெல்லாம் மொட்டை அடித்து உள்ளே அந்த கபால வரைக்கும் பாதிப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த மூச்சுக்குழாயெல்லாம் கழுத்துக்கிட்ட ஏற்பாடு செஞ்சு இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உயிர் பிழைக்கிறதே மிக சிரமம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ நள்ளிரவு நேரத்தில் ஒரு பொதுவாக இது போன்ற மதுவான விடுதிகளில் அதில் பிள்ளைகளுடைய வயதுங்கிறது 12ஆம் வகுப்பு முடித்தவங்க. நீங்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டாலே 18 முழுமையாகாத ஒரு சூழல் தான். கல்லூரிக்குள்ளே போய் சில காலங்களில் தான் அவங்களுக்கு 18 முழுமையாகும். பொதுவாக மதுக்கடைகள்லேயே, டாஸ்மாக் மதுக்கடைகள்லேயே இனிமேல் மதுபானங்கள் இருக்கும் பொழுது 21 வயது பூர்த்தி ஆகலைன்னா கொடுக்காதீங்க, அவங்கள்ட்ட அவங்களுடைய ஏதாவது அடையாள அட்டைகளை வாங்கிக்கிட்டு அதன் பேரில் தான் விற்பனை செய்யணுங்கிற ஒரு அறிவிப்பு கூட இருக்குது, அண்மையில் வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விடுதிகளில் 18 வயதுக்கு கீழான பிள்ளைகளை அனுமதித்தது, அவங்கள்ட்ட இப்படி ஒரு அத்துமீறல் நடந்தது, அது கொலையில் முடிந்தது அப்படிங்கிறது ஒரு கொடூரமான ஒரு செயல். எல்லாரும் ஒரு கண்டிக்கின்ற ஒரு செயலாக இருக்குது. குறிப்பாக இளம்பெண்கள் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகி ஆட்சிகள் வரும் போகும், அது வேறு. எல்லா ஆட்சியிலேயும் பிரச்சனைகள் இருக்கும். பெரும்பாலுமே எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சியை இதை குறை சொல்கிறது இது இயல்பான ஒரு நடைமுறை தான். கடந்த ஆட்சியில் அந்த ஆட்சி தான் காரணம் சொல்லுவாங்க, இந்த ஆட்சியில் இந்த ஆட்சி தான் காரணம் சொல்லுவாங்க. மொத்தத்தில் ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் ஒரு பின்னடைந்திருக்கின்ற இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய நாட்டில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்க கலாச்சார சீரழிவு, பண்பாடு சீரழிஞ்சு போச்சு, போதைப்பொருள் எளிதாக கிடைக்குது, மது யாருனாலும் அருந்தலாம், திறந்து விட்டாச்சு. அப்போ ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, நெறிப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை, தட்டி கேட்க முடியாத நிலை, சமூக வலைத்தளம் அப்படியே கட்டற்று விரிந்து கிடக்கு. அப்போ இதனால் ஏற்படுற தாக்கங்களில் இது போன்ற குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிளிநொச்சியில் இருக்கும்போது இந்த அனிதா பிரதாப் அப்படிங்கிற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர், அவங்க சொன்னாங்க, உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான கிளிநொச்சி நகரத்தில் இருந்து கொண்டு நான் பேசுகிறேன். அவங்க அப்படி சொன்னது காரணம் என்னென்னா, அன்னைக்கு கிளிநொச்சி மாநகரம் விடுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. தமிழீழம்ங்கிற அந்த அமைக்கப்பட்ட ஒரு அரசு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அங்கே பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் யாரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்ய முடியாது. அது வேறு தேசம், இது வேறு தேசம். இங்கே இருக்கிற சூழல் வேறு, இங்கே இருக்கிற பண்பாடு வேறு, இங்கே இருக்கிற நிலை வேறு. அப்படிங்கிற போது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 2 பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டதில் ஒரு பெண் இறந்துட்டாங்க. இறந்து போன ஒரு பெண் தமிழீழத்தைச் சேர்ந்த, குறிப்பாக தமிழ்நாட்டில் பதிவு செய்து வாழ்கின்ற ஈழ ஏதிலி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணு, மிக ஏழ்மையான பின்புலத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணு. இன்னொரு பெண்ணு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அவங்களும் ரொம்ப ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு, மிக ஏழ்மையான குடும்பம் தான். 2 பிள்ளைகளுமே ஒரு பெரிய நடுத்தர வர்க்கம்னு கூட இவங்களை சொல்ல முடியாது. நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே உள்ளவங்க தான், அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான். பெரும்பாலும் மதுக்கூடங்களுக்கு செல்வது யார் செல்வாங்க? பணக்காரங்கள் செல்வாங்க, மேல்தட்டு வர்க்கம் சொல்லுவாங்க. அவன் நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே உள்ளவன் தான் அந்த இடத்துக்கு போவான். இன்றைக்கி அப்படி இல்லை. சாதாரண மக்களே ஏதோ கொஞ்சம் நெஞ்சத்தை புரட்டிக்கிட்டு 2 பேர் ஜோடியாக வந்தால் தான் உள்ளே அனுமதிப்போம்னு சொல்கிறான். அப்போ அனுமதித்ததே தவறு. இது போன்ற விடுதிகள் நெறிப்படுத்தப்படாமல், முறைப்படுத்தப்படாமல்
உரிமம் பெறாமல் அல்லது விதிகளுக்கு புறம்பாக நடத்தப்படுறது ஒரு காரணமாகிறது. முதற்கட்ட காரணம் அதுதான். அங்கே நடந்த பிரச்சனையை வந்து எளிதில் விடுதி உரிமையாளர்களே வந்து உரிய முறையில் காவல்துறைக்கு தகவல் சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கணும். நடந்த நிகழ்வு என்பது கொடூரமானது. காவல்துறை இந்த புலன் விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தணும். 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் இடிச்சாருங்க நபர் இருக்கான்ல, அந்த நபர் குறித்த தகவல்கள் ஒரு மர்மமானதாகவும் அவர் கைது செய்யப்படவில்லை என்றும் அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிகள் நடப்பதாகவும் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட காவல் நிலையத்தில் முந்தா நாள் இரவு நடக்குது. நேற்றுக்கு முந்தைய நாள் இரவு வந்து இந்த சம்பவம் நடக்குது. அப்போ சம்பவம் நடக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பையன் அவனுக்கே கை கால்லாம் ஒடிஞ்சிருக்கு. அவன் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆதம்பாக்கம் பக்கம் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட போய் அர்ஷத்துன்னு ஒரு பையன், அவன்கிட்ட தான் போய் புகார் வாங்குறாங்க காவல்துறை. புகார் வாங்கி அவனை நேற்று முழுவதும் காவல் நிலையத்திலே வச்சுருந்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் காவல் நிலையத்தில் நின்று கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாலை நேரம் ஆகியும் கூட அவங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை வழங்கப்படலை. அப்போ முதல் தகவல் அறிக்கையை நேற்று இரவு இந்த நேரத்தில் தான் வந்து முதல் தகவல் அறிக்கையை அவங்க கையில் வழங்கப்பட்டுச்சு. அந்த குழந்தைய சடல கூராய்வு பண்ணி அந்த இறந்து போன ஒரு பெண்ணை வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அகதி முகாமில் வாழ்கிறவங்க அங்கே கொண்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பெண்ணு வந்து இந்த கேஎம்சி மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விரைவான கைது, விரைவான நடவடிக்கை. இப்போ தென் மாவட்டத்தில் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்து திருமண ஒரு வீட்டில் வந்து இப்போ ஒரு திடீர்னு வந்து ஒரு மர்ம கும்பல் மாதிரி போயிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு போய் வெட்டுறாங்க. அது பரபரப்பாகுது. சாதி பதட்டம், எந்த நேரத்துலையும் பெரிய சாதி பதட்டம் வந்துடும். 2 சாதியில் மோதிருச்சுன்னா அடக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும், பல மாதங்கள் ஆகும், ஈடு செய்ய முடியாத இழப்புகள் வரும். அதனால் ஆட்சிக்கே பெரிய வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல். அப்போ அரசு நிர்வாகம் என்ன செய்யுது, எந்திரத்தனம், ஒட்டுமொத்த அரசு எந்திரங்களும் வெறி பிடிச்சது மாதிரி இறங்குறாங்க. இறங்கி ட்ரோன்லாம் வச்சு அப்படியே தேடி பிடிச்சி எல்லாரையும் கைது செய்து கொண்டு வந்து நிறுத்தி நாங்கள் முடிச்சிட்டோம்னா அதை பதட்டத்தை தணிக்கிறாங்கல்ல. அது போன்ற ஒரு பிரச்சனையே இந்த பிரச்சனையில் வெறும் துரித நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களில் வந்து மேற்கொண்டு ஒரு விஷயத்தை வந்து நான் பற்றி கேட்கணுன்னா, இந்த சம்பவத்திலேருந்து பாதிக்கப்பட்ட நபர்களில் ஒரு இளைஞன் பேசியிருக்காரு, 21 வயதான நபர் பேசியிருக்காரு. அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, அவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருந்த பிரச்சனை வந்து உள்ளே முடிஞ்சிருச்சு, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அவங்களுக்கும் இன்னொரு தரப்புக்கும் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னார். அது என்ன சார் பிரச்சனை நடந்தது? அவங்களுக்கு அவங்க நினச்சி தான் இவங்கள தாக்கிட்டு இந்த ஒரு நிலைமையில் வந்து இவங்க இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் வந்து பெண் பிள்ளைகள் தொடர்பான விடயங்கள் பெரும்பாலுமே வந்து சில சட்டங்களில், சில நீதிமன்ற முன்னோடி தீர்ப்புகளில் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்கள் கூட பயன்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த விதி. அப்போ உள்ளே என்ன நடந்துச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாலும் கூட வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ புலன் விசாரணை செய்து முழு உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குன்னு அந்த இடத்துல ஒரு கண்ணுற்ற சாட்சியாக இருக்கிற பையன்தான் அந்த பேசியிருக்கார். நீங்கள் சொல்கிற அந்த காணொலி காட்சியில் பேசுகிறவர் அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இன்னொரு தரப்பினருக்கு இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சு. அது உண்மைதான். பொதுவாக குடி போதையில் ஒரு காட்டுத்தனமாக ஒரு கூட்டம் போவாங்க. அவங்க கொஞ்சம் அரசியல் செல்வாக்குள்ளவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது வந்து ஒரு சமூக விரோத கூட்டங்களை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ரவுடித்தன பின்புலம் கொண்டவனாக இருக்கலாம். அப்போ அவன் வந்து அந்த இடத்துல போய் தன்னுடைய பலத்தை காட்டுறன்னு, தன்னுடைய மசூல் பவரை காட்டுறன்னு உள்ளே உட்காந்துட்டு வம்பு இழுத்துட்டு குடிச்சிட்டு அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல இவங்களை மாதிரி பையங்க வம்பு இழுக்கிறது, தொடுறது, என்னோட ஆடவான் கூப்பிடுறது இப்படிங்கிற நிகழ்வுகள் நடக்குது. அப்போ இன்னொரு தரப்பினர் இவங்களோட முரண்படுறாங்க. அந்த தரப்பினர் தான் கார் மீது கல்லை விட்டு அடித்தது அப்படிங்கிறது தான் இந்த பாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுடைய கருத்து. நாங்கள் கல்லையே எரியலை, நாங்கள் முடிஞ்சவரை அந்த பிள்ளைகளை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி விடுறதுல தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். அப்போ கல்லை அவங்க அடிக்க இவனுக்கு தான் கல்லால் அடித்தானுங்களோங்கிற கோவப்பட்டாங்களோ, அல்லது 2 பேரும் ஒரே அணியை சேர்ந்தவங்க நினச்சாங்களா, அல்லது யார் சொல்கிறது உண்மை பொய்? இல்லை சார், இதில் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. அந்த பெண்ணோட அம்மா வந்து பேசுகிறப்ப சொல்கிறாங்க, என் மகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பெற்றோருக்கு தெரியாமல் பசங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுடைய உயிர் பறிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து நமக்கு பெற்றோர்கள் வந்து விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு இதில் பெற்றோர்கள் வந்து மிகவும் விழிப்பாக இருக்கணும். தங்களுடைய குழந்தைகள் வந்து யாரோடு பழகிறார்கள், யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், அவங்க வைத்திருக்கிற கைபேசியை எந்தெந்த வகையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்,
செல்லம் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கணும். மிதமிஞ்சி அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துரும். நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும், பண்படுத்தணும். அதே நேரத்தில் ரொம்ப அடக்கி ஒடுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். தங்க மனசில் நினைக்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லணும். வெளியில் சந்திக்கிற பிரச்சனையில் துணிச்சலாக வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லணும். ஒரு பகிர்ந்து கொள்கின்ற தன்மை வேணும். உலகச்சூழல் மாறி இருக்குது. உலகச்சூழலுக்கு ஏற்ப பெற்றோர்களும் மாறணும், பிள்ளைகளும் வளர்த்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எளிய குடும்பங்களை சேர்ந்தவங்க, ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு வறுமையில் போராடுற குடும்பங்களை சேர்ந்தவங்க தான். நீங்கள் கனவுகளோட உங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டு வர்றீங்க. 12ஆம் முடிச்சுட்டு என்னுடைய பிள்ளைகளை வந்து எங்கேயாச்சும் ஒரு கல்லூரி படிப்புக்கு அனுப்பணும். அவங்க அம்மா இதையும் சொல்றாங்க, 400 மார்க்கு மேலே வாங்கியிருக்கேன், என்னை படிக்க வைமா, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இந்த வகையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணத்தில் அந்த ஒரு சிறுமிக்கு இந்த மாதிரியான நடக்கக்கூடியது அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையாக இருந்தாலுமே அவங்களுக்கு அது மனதளவில் எந்த அளவுக்கு அதை ப்ராசஸ் பண்ண முடியுங்கிறது தெரியல. ஸோ இதை தாண்டி பார்க்குறப்ப அவங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு விடுதிக்கு அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை இருந்திருக்கு அப்படிங்கிற சமயத்தில் அது ஏதோ ஒரு இடத்துல நெறிப்படுத்த வந்து அது இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோர் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க தயாரா இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இது வந்து எல்லா பெற்றோர்களும் ஒரு பாடமாக எடுத்துக்கிறணும். அரசு ஒரு பாடமாக எடுத்துக்கிறணும். அரசு வந்து இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசு, அவங்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்கலாம். கடந்த ஆட்சியில் குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளெல்லாம் சரி செய்து நிறைகளாக்கி வந்து நல்ல ஆட்சி நடத்த வேண்டிய பொறுப்பு இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. ஊடகங்களும் ஆட்சியாளர்கள் எப்பயுமே வந்து சமூகத்தினுடைய மேல்தட்டில் உள்ளவங்க, மேட்டுக்குடிகளை சேர்ந்தவங்களுக்கு பாதிப்புகள் வரும்போது பெரிய அளவு ஊதி பெருக்கி அதில் வந்து பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. இதே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் சரிகாசா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து சாலையில் நடந்து செல்கிறாங்க. ஏதோ ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போயிட்டு வந்த ஏழை இளைஞர்கள் ஒரு தானியில் ஒரு ஆட்டோவில் இருந்துட்டு எட்டி இப்படி விளையாட்டா இப்படி விளையாட அந்த கம்பி உடஞ்சி அப்படியே மேலே அந்த பெண்ணு மேலேயே விழுகுறாங்க. அந்த பெண்ணு செத்து போயிட்டாங்க. அது ஒரு பெரிய வழக்காச்சு. தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டுச்சு. காரணம் சரிகாசாங்கிற அந்த பெண் ஒரு வட இந்திய மார்வாடி குடும்பத்தை சேர்ந்த பெண். அப்போ தனி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அப்போ தான் வந்து அந்த ஈவ்டீசிங் ஆக்ட் அப்படிங்கிற அந்த சட்டமே அப்போ தான் வருது. அந்த ஈவ்டீசிங் சட்டமே வந்து பெண்களுக்கு எதிரான வந்து முதல் சட்டம் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து அழுத்தங்கள் இருக்குது. ஒரு பணக்கார குடும்பத்து பிள்ளை செத்து போகுது. அப்போ வந்து தனி சட்டம் இயற்றப்படுது. அதே போன்று வந்து நாவரசு படுகொலை, அவர் ஒரு துணைவேந்தருடைய மகன் கல்லூரி விடுதியில் படுகொலை செய்யப்படுறார். நாவரசு கொல்லப்பட்ட உடனே தமிழகம் முழுவதும் அது பரபரப்பு செய்தியாச்சு. அப்போ தான் வந்து ரேக்கிங் ஆக்ட் வந்துச்சு. ராக்கிங்கை ஒழிக்கிறதுக்கான தனி சட்டம் இயற்றப்பட்டுச்சு. நிர்பயா வழக்கில் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் வந்து போக்சோ சட்டத்தில் இயற்றப்படுது. ஸ்ரீதேவி என்னமோன்னு ஒரு பெண்ணு சாலையில் நடந்து போகும்போது பெரிய பேனர் அந்த பதாகை விழுகுது. அப்போ அவங்க ஒரு சமூக பின்புலத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருந்தனால அது பெரிய பேசு பொருளாகுது. அப்போ சாலையில் பேனர்கள் வைக்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு அது ஒரு தனி சட்ட விதி வருது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து சட்டங்கள் இயற்றுவதே வந்து சமூகத்தில் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு பிரச்சனை வரும்போது சட்டங்களே இயற்றப்படுது. சட்டமன்றத்தில் பெரிய அளவில் விவாதிக்கப்படுது. தமிழ்நாடே கொந்தளிக்குது, இந்தியாவை கொந்தளிக்குது. அது குறித்து பெரிய பேசு பொருளாகுது. அப்போ இது போன்ற பிள்ளைகள் வந்து கொல்லப்படும் போது அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மெத்தன போக்கு கடைபிடிக்கக்கூடாது. உடனடியாக ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை வள்ளுவர் சொல்கிறார். அவர் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் வந்து அமைந்தருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அப்போ நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அந்த பிள்ளைகள் போனது வந்தது அந்த குடும்ப சூழல் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைநகரத்தில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு வாகனத்தால் முட்டி ஒரு பிள்ளை கொலை செய்யப்படுறாங்க. ஒரு பிள்ளை வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குங்கிற போது அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிடணும். சார், இந்த இடத்துல அரசு வந்து பார்த்தோன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த விடுதியில் இருந்த அந்த மதுக்கூடத்துக்கான உரிமத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க, அதுக்கு சீல் வச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் எடுத்தாலுமே இது போதுமானதாக இருக்கா சார் இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்க? இல்லை, இது நேற்று இதெல்லாம் குறைந்தபட்சமாக ஊடகங்கள் இந்த பிரச்சனை பேசுபொருளான பின்னர் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு முன்பு கதறி அழுத பின்னர் எம்மை போன்ற வந்து சட்டக்களத்தில் உள்ளோர் அந்த பிரச்சனையில் தலையிட்ட பின்னர் தான் வந்து முதல் தகவல் அறிக்கையே ஒரு நாள் கழித்து கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு அதே மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து இன்று காலையிலேயே நேற்று இரவு தான் வந்து அந்த முத்திரை வைத்து அந்த இடத்த மூடுறாங்க. அரசு வந்து என்ன செய்யலாம்னா வந்து உடனடியாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் வழங்கணும். ஏன்னா சிறு வயது மரணங்கிறது ரொம்ப கொடூரமானது. அந்த மரணத்தினுடைய தன்மை அந்த நிகழ்வுனுடைய பிரச்சனைகளெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிவாரணத்தை தரக்கும். ஏன்னா நீங்கள் நடத்துகின்ற ஆட்சியில் உங்களுடைய நிர்வாக அமைப்பின் கீழ் ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வில் மிகவும் இளம் வயது பெண்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
அந்த கொலைக்கு வந்து அரசு அந்த நிர்வாகங்கள் பொறுப்பேற்கணும். சட்ட ஒழுங்கு நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிங்கிற போது அந்த அந்த குடும்பங்களுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கலாம். இந்த விசாரணை முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அந்த மதுக்கூடத்தினுடைய உரிமையாளர்கள் யாராவது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளனரா? ஏன்னா அவங்களுக்கும் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, ஜுவனைல் இளஞ்சிறார்களை உள்ளே அனுமதித்திருந்தால் அது சட்டப்படி குற்றம். இளஞ்சிறார்கள் மீது பாலியல் ரீதியான தாக்குதல்கள் ஏதாவது நடத்தப்பட்டிருந்தால், தொட்டாலோ பார்த்தாலோ பேசினாலோ எது செஞ்சாலும் வந்து போக்சோ சட்டத்தின்படி இளஞ்சிறார்களுக்கு எதிரான வந்து பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான சிறப்பு தனிச்சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ அந்த சட்டத்தையும் பயன்படுத்தலாம். அந்த விடுதியின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம். இந்த குறிப்பிட்ட வந்து அந்த வாகன ஓட்டி கொலை செய்தவனை இவன் தான், அந்த கொலை செய்த நபரை விட்டுவிட்டு இவர்கள் யார் யாரையோ பிடித்து கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள்னு ஒரு ஐயப்பாடு அந்த மக்கள்கிட்ட இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட. அப்போ இந்த உலகத்தின் முன்பு நீங்கள் யார், அந்த வண்டியை ஏற்றினவன் யார், அவ்வளோ கொடூரமாக ஆக்ரோஷமாக வெறி பிடிச்சி ஒரு கொலை செய்கிற அளவுக்கு ஏற்றின நபர் அப்படிங்கிற ஆளை கொண்டு வந்து நிறுத்தணும். ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, பின்புலம் இருக்குது, காவல்துறையில் ஆதரவு இருக்குல்ல, பேச்சு பரவலாக அடிபடுது. அப்போ அதை வந்து இவங்க வெளிப்படுத்தணும், அவருடைய பேரை வெளிப்படுத்தணும் அல்லது ஆளையை வெளிப்படுத்தணும். இவர் தான் அன்றைக்கி வண்டி ஓட்டினவர். ஏன்னா புகைப்பட காட்சிகள் அங்கே பக்கம் கண்காணிப்பு கருவிகளில் எல்லாருமே பதிவாகியிருக்காங்க. கண்காணிப்பு கருவிகள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ கைப்பற்றப்பட்ட கண்காணிப்பு கருவிகளை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினர். நெடுஞ்சாலையிலையும் வந்து கண்காணிப்பு கருவிகள் இருக்குது, அந்த இடத்துலையும் சம்பவ இடத்துலையும் இருக்குது. அப்போ கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அந்த 2 பையங்க இருக்காங்க, 3 பையங்க இருக்காங்க. நிகழ்விடத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் காட்டி இது யார் இன்னாருன்னு சொல்லி விசாரித்து அந்த நபர்களை உடனடியாக வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி உரிய தண்டனைகளை வந்து சட்டத்தின் கண் கொண்டு அவங்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அரசு வந்து அந்த மக்களுக்கு வந்து நிவாரணங்கள் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம். இப்படித்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இப்போ தொடர்ந்து நம்ம கடந்த ஒரு 10-15 நாளாக பார்த்தோம்னா நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு முன்னாடி நடந்த குற்ற சம்பவங்களுக்குமே காரணமாக இருந்தது வந்து இந்த மது, அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை, போதை வஸ்துக்கள்னு சொல்லலாம், அதோட பயன்பாடு தான். ஸோ அதை பயன்படுத்திட்டு பலரும் வந்து பார்த்தோன்னா அதன் விளைவால் வரக்கூடிய இந்த குற்ற சம்பவங்களை வந்து குறைக்கிறதுக்கு அரசு வந்து இப்போ ஒரு 717 மதுக்கடைகளை வந்து டாஸ்மார்க்கை மூடுறதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த நடவடிக்கைகள் வந்து போதுமானதாக இருக்கா சார்? இன்னும் மேற்கொண்டு அரசு வந்து இதை வேகப்படுத்த வேண்டிய ஒரு வேகப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்குது. நீங்கள் கோவை நிகழ்வு ஒரு சிறுமி படுகொலை, ரொம்ப கொடிய நிகழ்வு. அப்போ அதில் ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் என்ன வந்துச்சுன்னா, அந்த குழந்தை அந்த நிகழ்வின் பொழுது கடத்தி செல்லப்பட்ட பொழுது அல்லது ஏமாற்றி செல்லப்பட்ட பொழுது, அந்த குற்றத்தின் நிகழ்வின் பொழுது அந்த குழந்தையினுடைய தாயார் வந்து மது போதையில் தூங்கி கொண்டிருந்தாருங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதை வந்து அந்த குழந்தையினுடைய தகப்பனாரே சொல்கிறாப்புல, என் மனைவி குடிச்சிட்டு தூங்கிட்டா. அப்போ தாய் குடிக்கிறது, தகப்பன் குடிக்கிறது, தாயின் தகப்பன் குடிக்கிறத பார்த்து பிள்ளைகள் குடிக்கிறாங்க, நாடே குடிக்குது. தாயின் தகப்பன் வந்து பிள்ளை டெய்லி குடிச்சிட்டு வந்து தாயையும் தகப்பனையும் போட்டு அடிக்கிறத பார்த்து கொடுமையே தாங்க முடியாமல் கடந்த ஆட்சியில் ஒரு செய்தியில் படித்தேன். அப்போ குற்ற நிகழ்வுகள் அனைத்திற்குமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இந்த மதுங்கிற கேடு இருக்குது. அப்போ இதை சரி செய்யணும். இது போன்ற விடுதிகள் இது வந்து ஒரு நம்மை போன்ற ஒரு பின்தங்கிய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற, அது வந்து இந்த தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் இது போன்ற இந்த மதுக்கூடங்களை வந்து மடை திறந்த போல திறந்து விடுவது, கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலைகளில் கூத்தடிப்பதற்கும் கும்மாளம் அடிப்பதற்கும் கேளிக்கைகளுக்குமாக அதை பயன்படுத்துறது. நம்ம மக்களை பற்றி தான் கவலைப்படும், குடிக்கிறவனை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் குடிக்கிறவனை பற்றி கவலைப்பட்டால் நாடு நாசமாக போயிடும். அப்போ அதை நெறிப்படுத்துறதுக்கு இந்த ஆட்சியில் உள்ளவங்க இந்த குடிகாரர்களை பற்றி ஒரு ஆட்சி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் மனநோயாளிகள் மாதிரி இருப்பாங்க, அப்புறம் எல்லாமே சரியாயிடும். 6 மாதத்துக்கு அதுக்கான வந்து குடி நோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அமைச்சிட்டு எல்லாத்தையும் இழுத்து முடித்து அவங்களுக்கான சிகிச்சைகளை கொடுக்கலாம். ஓகே சார். இதை தாண்டி வந்து இந்த வழக்கில் வந்து 4 பிரிவு கீழே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பிரிவு இதில் சார் பண்ணியிருக்காங்க? இல்லை, அது பொதுவாக வந்து தகராறு செய்தது, கொலை செய்தது, கொலை மிரட்டல் விடுத்தது, இது போன்ற வந்து சட்டப்பிரிவுகள் புதிதாக வந்து பழைய இந்திய தண்டனை சட்டம், தற்பொழுது பாரதிய நியாய சங்கீதா அப்படி BNS சட்டம், அந்த சட்டத்தின் கீழ் இது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வயது 18 கீழான வயது இருந்துச்சுன்னா அதில் போக்சோ சட்டத்தை பயன்படுத்துவதற்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் வந்து இதுகளில் கொடிய குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அல்லது இது போன்ற குற்றங்களை இவர்கள் தொடர்ந்து இது போன்று செய்து வருகிறார்கள், தடுப்பு காவல் சட்டங்கள் இருக்கிறது. பொதுவாக வந்து இப்போ சில குற்றங்களை தொடர்ச்சியாக செய்கின்ற நபர்களுக்கு வந்து தடுப்பு காவல் சட்டத்தின் கீது வந்து குண்டர் தடுப்பு சட்டம்னு சொல்லுவாங்க, அதில் சிறையில் அடைப்பாங்க. அந்த சட்டங்களை பயன்படுத்தலாம். எது எப்படினாலும் வந்து சட்டத்தின்படி தான் நம்ம அதிலெல்லாம் வந்து நியாயத்தின்படி சட்டத்தின்படி
குற்றம் செய்திருக்கார்கள் யாராக இருந்தாலும் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அப்போ விசாரித்து அறிந்து அவங்க குற்றம் செஞ்சுருந்தா அவங்க தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான். அப்போ அரசு வந்து போக்சோ சட்டத்தை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இன்னும் வந்து குறிப்பாக அந்த வண்டி ஏற்றி கொன்ற நபர் கைது செய்வதில், அவர் வெளி உலகத்துக்கு சொல்லுவதில் ஏதோ ஒரு தயக்கம் காவல்துறையில் இருக்கிறதாகவும், அழுத்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது என்னன்னு தெரியல. அது வந்து காலப்போக்கில் தெரிய வந்துரும். ஓகே சார். இந்த கோயம்பேடுல நடந்த இந்த ஒரு கொலை சம்பவம் பத்தியும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், சமூக மாறுபாடு இத பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிகவும் நன்றி சார். நன்றி. நேயர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.